கலை பயிதல், இயேசுவின் பொட்டிடுதல் என்ற போன்ற பல விடயங்களை குறிப்பிடுகின்ற பொழுது தமிழர் மரபு இங்கே வலியுறுத்தப்படுவதை நாம் காணலாம். அத்தியாகப்பரின் திருக்கோயிலுக்கு வருகின்ற வர்த்தகன் ஒருவனுடைய வரலாறு இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தந்தையும் மகனும் மரணத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது வருகின்ற பாடல்கள் அனைத்துமே அவலச்சுவை பொருந்தியனவாக வருகின்றன. இயேசுவின் பணியிலே யாகப்பர் ஒத்துழைத்தமை பற்றியும் இந்த யாகப்பர் அம்மானையில் மிக விரிவாக விளக்கப்படுகின்றது. இவ்வாறு வேதாகம செய்திகள், வாய்மொழி கதைகள், யாகப்பர் பற்றிய சில பாடல்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த அம்மானை இயற்றப்பட்டுள்ளமையை காணலாம். ஈழத்தில் போர்த்துகேயரின் ஆட்சியின் போது மிக குறைந்த அளவிலான நூல்களை எழுந்ததாக கருதப்படுகின்றது. கத்தோலிக்க மதம் சார்ந்த நூல்களாகவே அவை காணப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் போர்த்துகேயர் காலத்தில் எழுந்ததும் கத்தோலிக்க மதம் சார்ந்ததும் ஈழத்தில் எழுந்த முதல் அம்மானை என குறிப்பிடப்படுவதுமாகிய அத்தியாகப்பர் அம்மானை தமிழ் இலக்கிய வரலாற்றில், குறிப்பாக ஈழத்தில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று விளங்குகின்றது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய விழா செம்மொழி மகாநாட்டு ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கட்டுரையாளர் ஒரு புதுமையான, இதுவரைக்கும் யாரும் தெரிந்திராத ஒரு பாதையில் சென்று அருமையான ஒரு அம்மானை, யாகப்பர் அம்மானை, அர்ச்சி யாகப்பர் அம்மானையை நமக்கு வழங்கினார்கள். கட்டுரையாளருக்கு மனமிகுந்த நன்றி. பேராசிரியர் முதல்வர் திரு லூர்துசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில கருத்துக்கள் இங்கே சொல்லலாம் தாங்கள். ஏனென்றால் இது வித்தியாசமான, இந்த அம்மானையிலே அந்த போர்த்துகீசியர் ஆட்சியிலே இது தோன்றிய பேதுரு அவர்கள் புலவர் அவர்கள் இயற்றிய ஒரு அருமையான நூல். இது எப்படியெல்லாம் இந்த வேதாகம செய்தியை தந்திருக்கிறார், எப்படி யாகப்பர் தன்னுடைய தொண்டை எவ்வாறு செய்திருக்கிறார், இதையெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லி அம்மானை வடிவிலே நமக்கு தந்ததை இவர்கள் அருமையான கட்டுரையாக நமக்கு உணர்த்தினார். ஆகையாலே ஃபாதர் அவர்களை கருத்துக்கள் வழங்குமாறு வேண்டுகிறேன். 12 சீடர்களுள் ஒருவரான புனித யாகப்பர், சீடர்கள் கிறிஸ்துவ பணித்தபடி உலகின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று கிறிஸ்தவத்தை போதிக்கின்றனர், நற்செய்தியை போதிக்கின்றனர். அவ்வாறு அனுப்பப்பட்டவர் இந்த சின்ன யாகப்பர் கீழ்த்திசை நாடுகளுக்கு வருகின்றார். இவ்வாறு வந்து ஆங்காங்கே மக்களுக்கு பணிபுரிந்த சீடர்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் அவர்களுடைய அந்த மாதிரியான வாழ்க்கை சமயத்தை பரப்புவதற்கு மட்டும் அவர்கள் செல்லவில்லை. மாறாக ஆங்காங்கே இருந்த மக்களுக்கு பல்வேறு வகைகளில் பணிபுரிந்த காரணத்தால் அவருடைய வாழ்க்கை தமிழ் இலக்கிய வகைமைகளில் பல்வேறு வகையாக வெளிப்படுத்தப்பட்டது. அத்தகைய நிலையில்தான் இன்று நாம் வாசித்த நமக்கு அளித்த கட்டுரையை நாம் அறிகின்றோம். அம்மானை ஒரு வகைமை. இந்த அம்மானையில் அவருடைய வாழ்க்கை முதலில் சொல்லப்படுகின்றது. அடுத்து அவருடைய பணிநிலை, தலையாய பணிநிலை முன்மொழியப்படுகின்றது. அதிலிருந்து மக்கள் பெற்று மகிழ்ந்த அந்த கொடைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் இருந்து மக்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அவர் எவ்வாறு எந்தெந்த வகையிலெல்லாம் தான் ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை மக்கள் மத்தியில் முன்வைத்தார். ஒன்று இந்த போதனை, அடுத்தது செயற்பாடு, பணிகள். ஆகவே எப்பொழுதுமே போதனையும் பணிகளும் இயைந்துதான் சென்றது.
ஒன்று மக்களுக்கு வேண்டிய அந்த அறிவினை புகட்டுவது, அடுத்தது மக்களுக்கு வேண்டிய சேவைகளை பணிகளை செய்வது என்று. ஆகவே இவ்வகையில் மக்களுடைய மனத்தில் அவர் இடம் பெற்றார் என்பதை அந்த மூன்றாவது நிலையில் அவர் வழி இதுகாரும் மக்கள் அடைந்து வரும் பயன் பற்றி பேசப்படுகின்றது. இத்தகைய மூன்று நிலைகளில் இந்த புனிதர் இந்த அம்மானையில் இருந்து உணர்த்தப்படுவதை நமக்கு தெள்ள தெளிவாக முன்வைத்த அம்மையார் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. அரங்கு நன்றி சொல்கிறது. மிக்க நன்றி. இந்த அரங்கம் இதோடு நிறைவடைகிறது. இங்கே 4 கட்டுரைகள் மிக சிறப்பாக புதுமையான வகையிலே நமக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த 4 கட்டுரைகளில் வாசித்த திரு நயினார் பலராமன் அவர்கள், துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றி, திருமதி வசந்தா அமர்நாத் அவர்களுக்கு நன்றி. பாவையும் பார்வையும் என்று வேறு விதமான கட்டுரையாக இருந்தால் கூட அருமையான அதை சங்ககால அதை ஒரு பெண்ணிய கட்டுரையை இங்கே வாசித்தமைக்கு நன்றி. திருமிகு ராணி காஞ்சனா அவர்கள் பெரியாழ்வாருடைய பிள்ளைத்தமிழை பிள்ளையாக பெரியாழ்வார் எவ்வாறு கண்ணனை பாடினார் என்பதை நன்றாக விளக்கி சொன்னார். அன்னாருக்கு நன்றி. அடுத்தது வாலண்டினா பிரான்சிஸ், முனைவர் வாலண்டினா பிரான்சிஸ் அவர்கள் அம்மானையை பற்றிய செய்தியை சொன்னார்கள். நான் தொடக்க நிலையிலேயே விரிவாக அந்த ஸ்ரீலக்கியத்தை பற்றி விரிவாக சொல்லிவிட்டேன். எல்லோருக்கும் நன்றி. அதோட இந்த அகலிகை வெண்பா எழுதிய சுப்பிரமணிய ஐயாவுக்கு நூலுக்கு முன்னுரை வழங்கிய ராகவையங்காருடைய பேரரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் மற்றும் ஏனைய உதவியாளர் எல்லோருக்கும் இந்த அரங்கு நன்றி சொல்கிறது. இத்தோடு இந்த நரங்கை உங்கள்